மேஷ ராசிக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? வைகாசி மாதம் அப்படின்னாலே காலச்சக்கர புருஷத்தின் 2ஆம் இடம் அப்படின்னு வரும். பணம் சம்மந்தப்பட்டது, குடும்பம், வாக்கு இதை பற்றின சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 2ஆம் இடம் தான் குறிப்பிடும் சொல்லுவோம். அதுலேயும் இந்த சூரியன் அப்படிங்கிறவர் தான் நம்ம மாதத்தில் மூவ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இவர் 2ஆம் இடத்துக்கு போகிறார், மேஷராசிக்கும் 2ஆம் இடத்துல போகிறார். அப்படிங்கும்போது குடும்பத்தில் நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நடத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வரும். ஃபஸ்ட்டு அதுதான் உங்களுக்கு பிரேமா பேசிஸ் வரக்கூடியது. தன்னுடைய வாழ்க்கையில் சுகங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையாவும், அதுவும் எஸ்பெஷலி குழந்தைகள் முன்னிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த வாட்டி யோசிப்பாங்க, செய்வாங்க. பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளானிங், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், அவங்களுடைய எஜுகேஷன் பிளானிங் இதெல்லாம் முக்கியமான காரணமாக நிறுத்துவாங்க. கொஞ்சம் வேகத்தை மட்டும் குறைத்து கொண்டு விவேகமாக செயல்பட்டார். ஏன்னா ஆட்சியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருப்பார். ராசிநாதனுடைய ஆட்சி அங்கே நல்லாயிருக்கும், அவர் அங்கே இருப்பார். பட் உச்சத்தில் இருந்த சூரியன் இறங்குறார் அப்படிங்கிறதுனாலும் செயல்பாடாக மாறுவது அப்படிங்கிறதுனாலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியறது. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, சுகங்களை பற்றின விஷயங்கள் நிறைய தாட் ப்ராசஸில் இருக்குது. அதெல்லாம் இப்போ ரெமடியலாகவும் மெட்டீரியல் ஃபேக்டராகவும் மாறும். அதனால் அந்த விஷயங்களில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சொத்து விவகாரங்கள் சார்ட் அவுட் ஆகும். தந்தை வழியில் இருந்த கசப்பு உணர்வுகள் மறையும். நிறைய முன்னேற்றமான தொழில் விருத்திகளை பற்றின எண்ணங்கள், பொருளாதாரத்தில் நல்ல வசதிகளும் இந்த மேஷராசிக்காரர்கள் சிந்திக்க இருக்கிறார்கள். அதுலேயும் 1ஆம் தேதி அன்றைக்கி குருவும் பெயர்ந்துடுவார், 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ இன்னும் யோகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வருது. வெளிநாடு தொடர்பான விஷயங்கள், மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சைலண்ட் பார்ட்னர்ஸ்னு, அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகும். அதனால் ஒரு நல்ல ஒரு ஃப்ளரிஷ்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் தான் அடி எடுத்து வைக்கிறாங்க. நல்லது பல நடக்கும். இந்த மாதத்தில் இவங்களுக்கு பர்டிகுலராக துர்க்கை அம்மனை வழிபடுறது அப்படின்னு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஜூன் மாதம் 4ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது. அன்றைக்கு முடிந்த வரைக்கும் விநாயகப் பெருமானை வணங்கி கடனை குறைத்து கொண்டு பண்ணும்போது வாழ்க்கையில் சுபிட்சத்தை நல்லா எதிர்பார்க்கலாம். அதனால் நல்லபடியான இருக்கக்கூடிய நல்ல மாதம்.